திருவிளையாடல். இதெல்லாம் சிவபெருமானுடைய திருவிளையாடல். அந்த திருவிளையாடலிலே நாமும் ஒரு பொருட்டாக, நம்மையும் ஒரு பொருளாக நினைத்து இறைவன் நம் மீது கருணை செலுத்தி இருக்கிறார், நம்மை ஆட்கொண்டிருக்கின்றார். அப்படிங்கும்போது அதெல்லாம் அற்புதத்திலும் அற்புதம். அதெல்லாம் கிடைத்தற்கு அரிய வரம். சொல்லப்போனா சில பேர் ஒத்தை காலில் நின்று தவம் பண்ணாங்க, அப்படி இப்படி நிறைய விஷயம் பேசுவாங்க. நம்மெல்லாம் செய்யாத தப்பு இல்லை, இன்னும் என்னென்ன பாவங்கள் செய்தோமோ அனைத்தையும் மன்னித்து நம்மை ஆட்கொண்டு நம்மை ஒரு வழியிலே உனக்கான முக்திக்கான பாதை இதுதான் அப்படிங்கிற மாதிரி காட்டி நம்மை அதுக்குள்ளே அழைத்து செல்ல முற்படுகின்றாரே, அவருடைய கருணை பார்வை. அவருடைய அந்த கருணை பார்வை அப்படிங்கிறத நம்ம எந்த இடத்துல ஒப்பிட முடியும், யாருடன் ஒப்பிட முடியும்? எந்த இடத்திலும் யாருடனும் ஒப்பிட முடியாத அவருடைய கருணையை. அளவற்ற தன்மை, அளவற்ற கருணை. அது இறைவனால் மட்டுமே, அதுவும் சிவபெருமானால் மட்டுமே நிகழ்த்தக்கூடிய